தப்பு பண்ணிட்ட நிவி. இப்படி நீ பேசிக்கவே கூடாது. நிவி எதுக்கு அழுதுகிட்டே இருக்கா? என்னாச்சு அவளுக்கு? பைத்தியம், புக்கு என்னடி பார்த்துட்டு இருக்கிற? நிவி எங்க பாரு, உனக்கு தெரியாம அழுதுகிட்டு இருக்கிறா. ஏன் அழுதுட்டு இருக்கிறா அவன் தெரியாதோ? என்னடி சொல்ற? நிவி அழுதுட்டு இருக்கிறாளா? ஆமாப்பா, இவங்க இருந்து பார்த்தேன். அவள் அழுதுகிட்டு தான் இருந்தா. அவள் உங்ககிட்ட சொல்ல வந்தேன் நானும். என்னன்னு கேளு. சரிடி, நீ இப்போ மேம் வந்துடுவாங்க, நான் என்னென்ன அவட்ட கேட்கேன். நிதி, நிதி உனத்தான். சொல்லுடி. என்னடி பண்ணிட்டு இருக்கிற? நான் என்ன பண்ணுறேன்? சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கிறேன். இல்லை, என்கிட்ட என்னவோ மறைக்கிற. உன்கிட்ட நான் என்ன மறைக்கிறதுக்கு? அந்த பையன்கிட்ட பேசிட்டு வந்ததுலேருந்து ஒரு மாதிரி தான் இருக்கிற. என்ன பேசினேன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிற. என்னாச்சு சொல்லு, எதுக்கு ஒரு மாதிரி இருக்கு? கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. ஏன்டி இப்படி பண்ணுற? அவ்வளோதானே நமக்குள்ள. ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட கூட ஓப்பனாக ஷேர் பண்ண மாட்டியா? அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல, விட. இப்படிலாம் பண்ணாத நிவி. யார்கிட்டனாலும் ஓப்பனாக சொன்னாதான் உன் மனசில் இருக்க வலி போகும். இது மாதிரி மறைச்சிக்கிட்டே இருந்தால் எதுவும் சரியாகாது, சரியா? அது வந்து ஏண்டி அழுவுற? பொறு எதுக்கு அழுவுற? பொறுமையாக சொல்லி என்னாச்சு உனக்கு? அது இல்லைனா அந்த ஒரு பையன் வந்தால தேவா. அழகு சொல்லு நிவி. ஆமாம், அந்த பையன் கூட சண்டை போட்ட. என்னன்னு கேட்டேன், சொல்ல மாட்டேங்கிற. எப்படி சொல்ற? சரி சொல்லு. ஃபஸ்ட்டு அன்றதை விடு. சரிடி. அது ஒன்றும் இல்லடி. அதான் ஒரு பையன் என்னை பார்க்க வந்தாம்ல. ஆமாம், கார்த்திக் ஃப்ரெண்டு. அதைத்தான் நான் கேட்டேன் என்ன நடந்துச்சுன்னு. அவனை பார்த்து திட்டுனேன். எதுக்கு திட்டினேன்னு கேட்க சொல்லவே மாட்டேங்கிறேன். உனக்கு அந்த பையனை தெரியுமா? அதை தெரியலன்னு சொல்லிட்டியே. அவனும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. பிறகு கழுவுற என்ன பிரச்சனை? வேற எதுவும் அந்த பையன் வேற ஏதாச்சும் சொல்லி சொன்னானா? அப்படிலாம் இல்லடி, அவன் எதுவும் சொல்லடி. வேற எதுவும் சொன்னால் சொல்லணும், பார்த்துக்கலாம். இதுக்கெல்லாம் போய் பயந்துட்டு இருக்காத. அப்படிலாம் ஒன்றும் இல்லடி, அது ரொம்ப நல்ல பையன். நல்ல பையனா? ஓவியம் எது? ஏண்டு? பொதுவாகவே பசங்களை கண்டா பிடிக்காது. யாருன்னே தெரியாத பையனை சடனாக நல்ல பையனை அக்செப்ட் பண்ணுறியே, அதான் ஆச்சரியமாக இருக்குது. அவன் தெரியாத பையனும் கிடையாதுடி. அப்புறம் எனக்கு அவனை ஆல்ரெடி தெரியும். என்ன? உனக்கு அந்த பையனை ஆல்ரெடி தெரியுமா? எப்படி சொல்கிறா? ஆமாடி, அது பெரிய ஸ்டோரி. அப்புறத்துக்கு அந்த பையனை பிடிச்சி திட்டுன? இல்லடி, அப்படி சொன்னாதான் அவளுக்கும் எனக்கும் பிரச்சனை வராது. எனக்கு அவனை ஆல்ரெடி தெரியும்டி. அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான். அப்போ ஏன் தெரியாதுன்னு சொன்ன? எல்லாம் ஒரு நல்லதுக்கு தாண்டி. சரி, அதை விட நீ எதுக்கு அழுவுற? அதை முதல் சொல்லு. அவன் ஒன்றுமே பண்ணலடி. அவனை ரொம்ப ஹார்ஷாக பேசிட்டேனோன்னு எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குடி. எனக்கு ஆல்ரெடி அவளை தெரியும். நான் சின்ன வயசில் இருக்கும்போது என் பக்கத்து வீட்டில் இருந்தவங்க தான். நாங்கள் அப்போ சின்ன வயசில் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு. எனக்கு அவனை பிடிக்கும். பட் இடையில அவங்க வேறு இடத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் நான் ஏன் அவன்கிட்ட அப்படி பேசுனேன்னு தெரியல. ஆனால் எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியலடி. ஆனால் எல்லாமே ஒரு நல்லதுக்கு தான். அவன் இது மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தான்னு வச்சுக்கோவேன், எங்கள் வீட்டில் பெரிய பிரச்சனையாயிடும். ஆனால் அவனை அப்படி எடுத்தெறிஞ்சு ரொம்ப கோபமாக பேசுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குடி. அவனுக்கு எவ்வளோ பெயினாக இருந்திருக்கும்ல. நான் அவன் கேட்ட கொஷினுக்கும் சரியாக ஆன்சர் பண்ணல. அவன்கிட்ட சாரி சொல்லும் போல் இருக்குடி. எல்லாம் நடந்து முடிஞ்சிட்டு இப்போ சாரி சொல்லும் போல் இருக்குது, பார்க்கணும் போல் இருக்குன்னு சொல்லு.
ஏன்டி இப்படி பண்ணுற? அந்த பையன் தெரிஞ்ச பையனா ஒரு கேஷுவலாக பேசிட வேண்டியதானே, அவன் போயிருப்பான். எதுக்கு அவன்கிட்ட இவ்வளோ ரகடாக நடந்துக்கிட்டேன்? அப்படி பேசினா மறுபடியும் வரமாட்டான் தாண்டி. அவனுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. அதான் அவனை பார்க்க ஒன்றும் அப்படி ஒன்றும் தெரியலடி. சாஃப்டாக சொல்லியிருந்தா கூட அவன் அக்செப்ட் பண்ணிட்டு போயிருப்பான். இவ்வளோ தூரம் பேசியிருக்க தேவையில்லை. இப்போ அவன்கிட்ட சாரி சொல்லணும்னா எப்படி சொல்லுவேன்? என்னடி, எனக்கு அவனை பார்க்கணும் போலேயே இருக்கு. இப்போ எப்படி பார்ப்பேன்? அவன் போயிட்டான், அவன் வரமாட்டான். இனிமேல் வரமாட்டான்ல. நீ தான் திட்டிகிட்டே இல்லை கோவமா, அப்புறம் எப்படி அவன் வருவான்? அதுவும் கரெக்ட் தான். மேபி இவ்வளோ நாள் வந்தவன் ஏன்னா காலேஜ் கூட்டிகிட்டு வெளியில் நிற்கிறானான்னு பார்ப்போம். அப்படி நின்னாங்கன்னா ஓனில் போய் சாரி கேட்டுரு, கேஷுவலாக 2 டாக் விட்டுரு, அவ்வளோதான். அவனை ஒன்றும் உன்னை ஃபாலோ பண்ணி டார்ச்சர் பண்ணுற பையன் மாதிரிலாம் தெரியல. ஆமாடி, அவன் அப்பெல்லாம் கிடையாது, ரொம்ப நல்ல பையன்தான். பட் இருந்தாலும் நான் தான் நிவின்னு தெரிஞ்சிட்டா கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துப்பானோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதான் அவன் கேட்ட கொஷனுக்கு எதுக்குமே ஆன்சர் பண்ணடி. பட் எனக்கு அவனை இப்போ பார்க்கணும் போலேயே இருக்குடி. ஏண்டி, உனக்கு பிடிச்சிருக்கா? அப்பெல்லாம் ஒன்று இல்லடி, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், சும்மா கோவப்பட்டதுனால சாரி சொல்லணும் போல இருக்கு. சரி வெயிட் பண்ண, காலேஜ் முடிஞ்சா அவன் நின்னா வேணா பேசு, நிற்கலைன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அக்செப்ட் பண்ணிட்டு நீயே வீட்டுக்கு போயிடு. அவள் வெளியில் நிற்பான்ல. எனக்கு என்னடி தெரியும்? சரி பார்த்துக்கலாம். இப்போ நிற்கவே கூடாது, இன்னும் பேசிக்கவே கூடாது. சரி நிவி, அழாத. ஓகேடி. போய் பைத்தியம். யாருடா என்னை கூப்பிடுறது? இவ வேற ஒருத்தி. ஏன்டி நிவி அழுதுட்டு இருக்கிறா? காலேஜ் முடிஞ்சோன்னு சொல்கிறேன், வாயை மூட்டிட்டு சும்மா இரு. சரி, ஓகே ஓகே. டேய் நிவி, அழாதடி, கண்ணத்தோட. சரிடி. சரி வாடா மச்சான் போலாம். சரிடா வா போலாம். ஏழை உனக்கு என்னலாச்சு? விட்ரா, எனக்கு ஒன்றும் இல்லை, வா போலாம் வா. அப்பா வேற ஆஃபீஸ் குறைச்சினாரு, மறந்தே போயிட்டேன். தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் நான். இல்லை என்னலாச்சு, சோகமா இருக்க? ஒன்றும் இல்லை, விடு வா போலாம். ஏய் மச்சான், எனக்கு சொல்ல மாட்டியா நீனு? இல்லை மச்சான், இந்த பொண்ணு இருக்குல்ல, இப்போ பார்க்க போனியா? அதான் நிவின்னு சொன்னியே. ஆமாடா, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்னமோ அவளை கஷ்டப்படுத்திட்டோன்னு தோணுதுல. பாவம், காலேஜ் போகிற பொண்ணு. ஷே, ஒரு மாதிரி ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. நம்ம தேவையில்லாம அந்த பொண்ணை கஷ்டப்படுத்திட்டோமோன்னு. இல்லை அப்படிலாம் இல்லை இல்லை இல்லை, நீ என்னெல்லாம் பண்ண? யாருன்னு தானே கேட்ட, வேற எதுவும் பண்ணி டார்ச்சர் பண்ணல. அவ தான் ரொம்ப ஹாஷாக பேசினா. நான் இப்படி பார்த்தா அவ தான் ஃபீல் பண்ணும், நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற. என்னதான் இருந்தாலும் தெரிஞ்ச பொண்ணும் தெரியாத பொண்ணும். பாவம், அந்த பொண்ணை கோவப்படுத்துற அளவுக்கு நடக்க போய் தானே அந்த பொண்ணை அப்படின்னு பேசிச்சு. என் மேலேதான் மிஸ்டேக். சரி விடு, உன்னைய சமாதானப்படுத்த முடியாது, உன் மேலேயே மிஸ்டேக்காக இருக்கட்டும். அதுக்காக இவனை சோகமாக இருக்காத மச்சான். அவ தான் உன்னை யாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டானே, நீ தேடுற பொண்ணு அவன்னு தெரிஞ்சு போச்சு, வேற எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற? இல்லை மச்சான், அவ அப்படி சொன்னாலும் எனக்கு என்னமோ அது நிவின் தான் தோணுது. அவ பொய் சொல்றாளோன்னு தோணுது. பட் அவள் பொய்யே சொல்லியிருந்தாலும் உண்மை சொல்லியிருந்தாலும் அவளுக்கு பிடிக்கல, அது நல்லா தெரியுது. மறுபடியும் இது மாதிரி அப்படி பண்ணாமல் பார்த்துக்கணும். அவன் சொன்ன மாதிரி அவள் பின்னாடி வரக்கூடாது, அதான் நல்லது. அப்போ தான் அவள் ஹாப்பியாக இருப்பாள். ஏன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, அந்த பொண்ணு வருவா. இப்போ காலேஜ் வேணால் முடிஞ்சிடும், என்ன வெயிட் பண்ணுவோமா? இல்லைடா வேண்டாம், வா நம்ம ஆஃபீஸ் போகலாம். மறுபடியும் அந்த பொண்ணை கஷ்டப்படுத்திக்கிட்டு எதுக்கு? வா போகலாம். சரிடா மச்சான், அதுக்குன்னு மூஞ்சி இப்படி வைக்காத, நார்மலாக இரு. ஒன்றும் இல்லைடா, பார்த்துக்கலாம். சரிடா வா போலாம் வா. சந்தோஷமா சரிடா. ஏன்டா நீ வேற, சும்மா இரு. சிரிக்கிறியா இல்லையா? போதுமால,
வா போலாம். இப்போதான் என் மச்சானை பார்த்த மாதிரி இருக்கு. சரி வா போலாம். வாடி சீக்கிரம் வாடி, அவன் நிற்கிறான்னு பார்க்கலாம் வாடி. ஏய் வெயிட் பண்ணடி, புக்கை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஏய் ப்ளீஸ்ப்பா சீக்கிரம் வாயேன். இவ்வளோ வேகப்படுத்துகிறவா அவன் அவன் கேட்கும்போதே ஆமாம் நான் தான் நிவினா அப்போவே முடிஞ்சு போயிருக்கும். இதெல்லாம் தேவையாடி உனக்கு? ஏய் ப்ளீஸ்ப்பா வா சீக்கிரம் வா. சரி போ போ வரேன். ஆ ஹே எங்கப்பா அவங்களையே காணலை. ஏய் என்னடி சொல்கிற? அப்போ அவன் வெயிட் பண்ணலன்னு நினைக்கிறேன், போயிட்டான்னு நினைக்கிறேன். இரு நான் பார்க்குறேன். இங்கேயும் ஆள் இல்லையே. இவி ஐ திங்க் நீ திட்டுறதுனால அந்த பையன் போயிட்டான்னு நினைக்கிறேன், வெயிட் பண்ணலடி. சாரி நீங்க, அப்படி பேசியிருக்க கூடாது. ரவி ஏன்டி எதுக்கு எடுத்தாலும் அழுதுட்டு இருக்கிற பைத்தியம்? என்னால தானே இப்படிலாம் ஆச்சு. பாவம் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான். அவன் நிற்கலை, போயிட்டா, இப்போ அதுக்காக அழலாமா? விடு. சரி அழாத நிவி, வா வீட்டுக்கு போகலாம். சரிடி வா போகலாம். அவன் போயிட்டான், இனிமேல் வரமாட்டான். நான் வேணா கார்த்திக்கிட்ட வேணா கேட்கட்டா? இல்லை வேண்டாண்டி, வேணாம், மறுபடியும் அவனை கஷ்டப்படுத்த வேணாம். வெயிட் பண்ண இரு, கார்த்தியை வேணா கூப்பிட்றான், அவன் ஃப்ரெண்டு தானே, அவன் கண்டிப்பாக தெரியும். இல்லடி வேணாம். இப்போ நீ அழுறத நிப்பாட்டு. ஏய் கார்த்திக் வராண்டி, கேட்கட்டா? இல்லடி வேண்டாண்டி. நீ இரு நான் கேட்குறேன். ப்ளீஸ்ப்பா வேண்டாம். ஏய் ஹாய். ஹாய்டா. என்னப்பா இங்கே நிற்கிறீங்க, வீட்டுக்கு போகலையா? போகணும். ஹே எதுக்கு அந்த பொண்ணு சூப்பமாக அழுதுட்டு இருக்கிறீ? அதுவா, அது ஹே நீ வாயா வரலையா? சரிப்பா நான் போயிட்டு வரேன், பாய். எதுவும் பிரச்சனையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஓகே நாளைக்கு மீட் பண்ணலாம், பாய். சரிப்பா பாய். சரி நீ நிவி எதுக்கு அழுகுறா? என்னவா இருக்கும்? நம்ம வேணா தேவத்தை கால் பண்ணி கேட்கலாமா?